வணக்கம் தமிழர்களே. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Realme அவங்க V சீரிஸ்ல V11 புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியால இல்ல, சைனால. ஸோ அந்த போனை பத்தின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நான் தான் உங்க மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்பிளே தான். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா 6.52 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேவா இந்த ஃபோன் நம்மளுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட் என்ன ஸ்பீடில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் ஸ்பீடில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் மாடல், அதாவது டிஸ்பிளேல என்ன டிசைன், இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேவா வாட்டர் ட்ராப்பான்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது கேமரா. ஸோ ரியல் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இன்னொன்று 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். செல்ஃபி பக்கம் வந்தோன்னா ஒரு கேமரா தான் எல்லா ஃபோன்லேயும் இருக்கிற மாதிரி 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது பேட்டரி அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ பேட்டரி பக்கம் வந்தோன்னா இந்த ஃபோனில் என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 5000 mAh கெப்பாசிட்டி உடைய ஒரு பேட்டரியும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற ஒரு அடாப்டும் டைப் சி கேபிளும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பக்கம் வந்தோம்னா ஸ்டோரேஜ் பக்கம் ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க. என்ன வேரியன்ட்னு கேட்டிங்கன்னா 6GB RAM அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்பேஸ். இந்த வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நாலாவதாக என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர் அண்ட் ஓஎஸ். இந்த ஃபோனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700 SoC ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் 5G சிப்செட்னால 5G நெட்வொர்க்கை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ரெண்டு விஷயம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலான்னு. அதாவது இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் அந்த கேமராவை சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் 90 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான் இது. இந்த ரெண்டுத்தையும் அவங்க இதில் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 60 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே ஃபோன் வேறு லெவலில் இருந்திருக்கும். அதுவும் அவங்க இந்த 13 மெகா பிக்சல் பதிலாக 32 மெகா பிக்சல் கொடுத்துருந்தா உண்மையிலே வேறு லெவலில் இருந்திருக்கும். இப்போ நம்ம ஓஎஸ் பக்கம் வந்தோம்னா ஆண்ட்ராய்ட் 10 ஓஎஸ் தான் இந்த ஃபோன் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது ஃபிங்கர் பிரிண்ட், கலர் அண்ட் ப்ரைஸ். ஸோ இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் எந்த சைடில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரியல் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இவங்க இன்ஸ்டன்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதாவது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கலருக்கு வந்தோம்னா ரெண்டு கலர் தான். ஒன்று வைப்ரண்ட் ப்ளூ, இன்னொன்று குவைட் கிரே. ஸோ இப்போ நம்ம ப்ரைஸ் வருவோம். ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 14,000 to 15,000. இப்போ நான் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு அந்த ரெண்டு விஷயம் ப்ளஸ் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் நான் சொல்கிறேன்னு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஸோ லேஸாக பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. ஆனாலும் ஃபோன் நல்லா தான் இருக்கும். இது ரெண்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே ஃபோன் வேறு லெவலில் இருக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ அவ்வளோதான் தமிழர்களே, இந்த வீடியோவில் எந்துக்கு வந்தோம் நம்ம. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்க்கு. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.